எப்ஸ்டீன் ஃபைல பத்தி தெரியுமா? ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. என்னாச்சு? பிரைம் மினிஸ்டரும் அதுல மாட்டியிருக்காரு. அதனாலதான் அவர் ட்ரம்ப் கூட சமரசமாயிருக்காரு, கையெழுத்தும் போட்டிருக்காரு. யாருக்கு தெரியும் இந்த மனுஷன் மாட்டுவாருன்னு? ஓ, இப்ப பிரைம் மினிஸ்டர் பயமுறுத்த தான் ட்ரம்ப் இப்படி பண்ணியிருக்காரு. ஆமா 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 மச்சான், ஆமா. எப்ஸ்டீன் ஃபைல்ல அதிக தடவை பேர் வந்ததுன்னா அது ட்ரம்ப்போட பேர் தான். அப்ப என்ன அவருக்கு அவரே பிளாக்மெயில் பண்ணி சூனிய வச்சுக்கிட்டாரா என்ன? அதெல்லாம் தெரியாது. பிரைம் மினிஸ்டர் பேர் இருக்கு, அவர் போயிருக்காரு. ஆமா, எப்ஸ்டீன் கிரைம் பண்ணது எப்படின்னு தெரியுமா? என்ன போன வருஷம் தானே? அவர் கிரைம் பண்ணி மாட்டினது 2006. ரெண்டாவது டைம்ல அவர் நம்மால் வந்து பிரைம் மினிஸ்டரே கிடையாது, அதுவும் அவ்வளவு ஃபேமஸும் கிடையாது. அவரு ஃபேமஸ் கிடையாதுன்னா அமெரிக்கா போயிருப்பார்ல. அவருக்கு அந்த டைம்ல அமெரிக்கா விசாவே கொடுக்காம வச்சிருந்தாங்க. அப்புறம் ஏன் அவர் பேர் வந்துருச்சு? அதுல அப்துல் கலாம் பேர் கூட தான் வந்திருக்கு. அதுக்குன்னு அப்துல் கலாம் தப்பு பண்ணாருன்னு சொல்லுவியா? ஏன்டா, 15 ஃபைல்ல அவரை பத்தி நல்லா தாண்டா போட்டிருக்கு. இந்தியாவோட வளர்ச்சிக்காக போராடினாருன்னு தாண்டா போட்டிருக்கு. அதுவும் முஸ்லீம்கள்லாம் அதிகமா அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. என்னன்னே தெரியாம இங்க வந்து ஏன்டா கதறிட்டு இருக்க? போய் ஓரமா கதற போடா. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி அவர்களோட பேர் இருக்குன்னு காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரா ஐடிவிங்கோ திமுக ஐடிவிங்கோ பரப்பிட்டு இருக்கானுங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே, செக் பண்ணி பாத்துருவோம். எல்லாரும் கூகுள்ல போய் குரோம் எடுங்க. அதுல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் லைப்ரரின்னு போய் சர்ச் பண்ணுங்க. அதுல போனீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அதுல போனீங்கன்னா நீங்க 18+ கேட்கும். அத போய் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கீழே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் வரும். அதுல போயிட்டு ராகுல் காந்தின்னு டைப் பண்ணுங்க. ராகுல் காந்தியோட பேர் வரும். அடுத்து அவங்க அம்மா சோனியா காந்தி பேர் போடுங்க. சோனியா காந்தி பேர் வரும். அடுத்து அவங்க அப்பா ராஜீவ் காந்தி பேர் போடுங்க. ராஜீவ் காந்தி பேர் வரும். மன்மோகன் சிங் பேர் போடுங்க. மன்மோகன் சிங் பேரும் வரும். இவன் எதுக்கு, நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேர் வரும். சிதம்பரம் அவரோட பேரை போடுங்க. இப்படி யாரு பேர் போட்டாலும் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பேர்கள் வரும். இவ்வளவு எதுக்கு, நீங்க மகாத்மா காந்தின்னு போட்டாலும் வரும், சச்சின் டெண்டுல்கர் போட்டாலும் வரும். அப்போ சச்சின் டெண்டுல்கரும் மகாத்மா காந்தியும் பாலியல் குற்றவாளிகளா? இல்லாட்டி அதுக்கு முன்னாடி சொன்னால காங்கிரஸ்ல சோனியா காந்தியில இருந்து, ராகுல் காந்தியில இருந்து, ராஜீவ் காந்தியில இருந்து, மன்மோகன் சிங்ல இருந்து, ப சிதம்பரத்துல இருந்து, அப்ப அவங்களும் பாலியல் குற்றவாளிகள், அவங்களும் பாலியல் வழக்குல தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு காங்கிரஸ் இருக்கக்கூடிய அறிவாளிகள் சொல்ல வரீங்களா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்றது அந்த ஆளு கான்பிடென்சியலான மேட்டர் எல்லாத்தையும் லீக் பண்ணக்கூடிய ஒரு திருட்டு பையன். அதுல மோடி அவர்கள் சைன் பண்ணக்கூடிய டீல்ஸ பத்தியும் அதை பத்தி தான் லீக் பண்ணிருப்பானே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அப்படின்னா ராகுல் காந்தி பேரும் மத்தவங்க பேரும் எதுக்கு வந்துச்சு? நான் ராகுல் காந்தி எல்லாம் பாலியல் குற்றவாளின்னு சொல்லவே கிடையாது. அப்படின்னா நீங்க மோடி அவர்களை சொல்லும் பொழுது எவிடன்ஸோட நான் காட்ட வேண்டியதா இருக்கு.